வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஆர் லாட்டரியோட 8 மணி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 569. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கு, சி போர்டிலும் 9 பாஸ் ஆகிருக்கு, ஏபிசி போர்டிலும் 9 பாஸ் ஆகிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டு நமக்கு ஒர்த்தாக இருக்குது, பட் ஏபி போர்டு வந்து பெருசாக நமக்கு ஹிட் அடிக்கலை. ஓகே, 15/4/2024 கெஸ்ஸிங் பார்க்கலாம். டிஆரோட 8 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ இது பவர் எடுத்தோம்னா 9க்கு 4ம் 8க்கு 3யும் வரும். ஸோ நமக்கு 3, 4, 8, 9 அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் வர சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏ போர்டு பார்த்திங்கன்னா 9 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பவர் எடுத்தோம் அப்படின்னா 9க்கு 4ம் 3க்கு 8 வரும். ஸோ 9, 4, 8, 3 அப்படின்ற நம்பர்ஸ் தான் நமக்கு மறுபடியும் ஏ போர்டில் வர சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி பி போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பவர் எடுத்தாலும் எடுக்கலாம், சேம் அந்த 2 நம்பர்ஸ் தான் மறுபடியும் வரும். 8க்கு 3 தான் பவர் நம்பர், 3க்கு 8 தான் பவர் நம்பர். ஸோ நமக்கு 83 அப்படின்ற நம்பர் தான் நமக்கு பி போர்டில் வர சான்சஸ் அதிகம், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சி போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பவர் எடுத்திங்கன்னா அதே போல் 9க்கு 4ம் 8க்கு 3 வரும். ஸோ 9, 4, 8, 3 அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் வர சான்சஸ் இருக்குது. சிங்கிள் போர்ட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டபுள் போர்ட் பார்க்கலாம். ஏபி, பிசி, ஏசி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 0220, 4884, 8668 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம டபுள்ஸ் ரெகுலராக சொல்கிறது தான். அதுக்கும் பவர் நம்பர் நான் சொல்லிடுறேன். 02க்கு 57 வரும், 48க்கு பார்த்திங்கன்னா 93 வரும், 86க்கு பார்த்திங்கன்னா 31 வரும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 12 நம்பர் கிட்ட இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். அது வந்து 1, 2 நம்பர் மட்டுமே எடுத்து ப்ளே பண்ணுங்கள். டபுள் டிஜிட்டில் வின்னிங் அடித்தா 1000 ருபீஸ் அடிக்கும், இல்லைனா 0. ஓகேங்களா? ஸோ அதனால் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 140, 389, 380 இது 3 நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 380ன்றது வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க, அது மறுபடியும் வரும்னு தோணுது. அதை நீங்கள் பாக்ஸ் கூட போட்டு பிளான் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த கெஸ்ஸிங் இது தான். நீங்கள் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கு ஃபஸ்ட்டு சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணுறது அது பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர முக்கியமானது இது தான். உங்களுக்கு என்ன மைண்டு திடீர்னு ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ வந்து அதுக்குள்ள நீங்கள் இது கெஸ்ஸிங் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மைண்டு செட் ஆகும். நான் இன்றைக்கி வந்து 11 வந்திருக்கு, நாளைக்கு 44, 22 வரும்னு எதிர்பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள், வின் அடிக்கும். ஓகே.